Hi everyone, welcome back to Daily Current Affairs session. இன்னைக்கு செப்டம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். வெதர் பேஸ்டு இன்சூரன்ஸ் வந்து எந்த கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, சிவசங்கர் அண்ட் துரைராஜா அப்படின்றவங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஐசி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது தான் வந்து அந்த கம்பெனி தான் வந்து வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏஐசி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ். இந்த வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளே விவசாயம் பண்றாங்க இல்லையா? ஸோ தேவையில்லாத நேரத்துல அதிகமா மழை பெய்யறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மழை தேவைப்படுற நேரத்துல மழையே பெய்யாம வெயில் அதிகமா அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால யாருக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விவசாயிங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை யார் மூலியமா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த வில்லேஜ்ல இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மூலியமா வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராபி, காரிஃப் இந்த 2 கிராப்ஸுக்குமே வந்து இந்த இது அப்ளிகபிளா இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெதர் பேஸ்டு இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி நெக்ஸ்ட் ஐஏஎஃப் சீஃப். ஐஏஎஃப் அப்படின்னா என்னது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தானே. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃபா நெக்ஸ்ட் யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து விவேக் ராம் சௌத்ரி. ஸோ இப்போ இவர் பிரசண்டா என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஐஏஎஃப். ஓகேவா? வைஸ் சீஃப் ஆஃப் ஐஏஎஃப், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வைஸ் சீஃபா தான் இவர் இப்போ இருக்காரு. பிரசண்டா இருக்கிற சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கேஎஸ் பதோரியா அப்படின்றவர் தான். இவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 30, 2021 ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஸோ அக்டோபர் 1 இருந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃபா வந்து விவேக் ராம் சௌத்ரி அப்படின்றவர் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ எம்எம் நர்வானே அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஆஃப் ஆர்மி. ஓகேவா? இந்தியன் ஆர்மியோட சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா எம்எம் நர்வானே அப்படின்றவர் தான். கரம்பீர் சிங் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி சீஃப். ஓகேவா? இந்தியன் நேவி சீஃப். அண்ட் பிபின் ராவத் இருக்கார் இல்லையா, இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ இந்த போஸ்ட் இருக்குல்ல சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றத இதை வந்து ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்டா பதவி ஏற்றவர் கூட இவர் தான். ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றதும் பிபின் ராவத் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த விக்ரம் ராம் சௌத்ரி இருக்கார் இல்லையா, ஸோ இவர் எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்றது. ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சயாச்சின் கிளாசியர் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதை கைப்பற்றுறதுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இதுலயுமே வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு டு சப்போர்ட் சயாச்சின் கிளாசியர். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன ஆப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1999 கார்கில் வார் நடந்ததா. இந்த கார்கில் வாருக்கு ஏர்கிராஃப்டுமே சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, ஏர்ஃபோர்ஸுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயுமே வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த விவேக் ராம் சௌத்ரி அப்படின்றவர் வந்து மெயினா இந்த 2 ஆப்ரேஷன்ல வந்து அவர் நிறையவே பண்ணியிருக்காரு. பட் மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ரேஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்றது வந்து சயாச்சின் கிளாசியரை கைப்பற்றும் போது அதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படின்றது கார்கில் வாருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். SAARC foreign ministers meeting got cancelled recently. Host country was.
ஸோ சார்க் அப்படின்றது என்ன? சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்றது தானே அதோட ஃபுல் நேம். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்றது அதோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்கை யார் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நேபாள். ஓகேவா, நேபாள் தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தது. அதை ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சார்க்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க? டோட்டலா 8 கண்ட்ரிஸ் இருப்பாங்களா? ஸோ அந்த 8 கண்ட்ரிஸுமே இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற மெயின் இந்தியன் பார்டர்ஸ்ல இருக்கிற 8 கண்ட்ரிஸ் தான். ஓகேவா, ஸோ அதை தானே சவுத் ஏஷியன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்கு? ஸ்ரீலங்கா இருக்கு, மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் நேபாள். ஸோ இந்த 5 கண்ட்ரியும் இருக்கு. இது போக மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 6th ஒன்னா இந்தியா அண்ட் 7th பாகிஸ்தான் அண்ட் 8th வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 8 கண்ட்ரிஸ் தான் வந்து சார்க்ல இருக்கு. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த சார்க் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 8 கண்ட்ரீஸ்ல இருக்கிற மினிஸ்டர் லெவல்ஸ்ல இருக்கிறவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் இப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்ஸ் வந்து அவங்க இன்டர்ம் கவர்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தாலிபான்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பேரை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் தானே. ஸோ அதனால இப்போ தாலிபான்ஸ் செட் பண்ண கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு சில பேர்ஸை வந்து பிளாக் லிஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்மளால அவங்க ஜாயின் பண்ற மீட்டிங்கை இவங்க கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது எங்க நடக்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாளில் தான் நடக்கிறதா இருந்தது. ஸோ இந்த ஷார்க்கை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷார்க் இருக்கு இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1985ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ 1985ல 7 கண்ட்ரிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ ஷார்க்கோட ஜாயின் பண்ணது அப்படின்னா 2005ல தான் ஷார்க்கோட ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காத்மண்டு, நேபாள். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காத்மண்டு, நேபாளில் தான் இருக்கு. இந்த 8 கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம இந்த ஷார்க்ல வந்து அப்சர்விங் கண்ட்ரிஸும் இருக்கு. ஸோ எத்தனை அப்சர்விங் கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 கண்ட்ரிஸ் வந்து அப்சர்விங் கண்ட்ரிஸா இருக்கு. அப்சர்விங் கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ்? டோட்டலா 9 கண்ட்ரிஸ் இருக்கு. சைனா, ரஷ்யா கூட இதுல வரும். ஓகேவா, ஸோ ஷார்க்ல மொத்தம் 8 கண்ட்ரிஸ் இருக்கு. அண்ட் அதுல அப்சர்விங் கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 கண்ட்ரிஸ் வந்து அப்சர்விங் கண்ட்ரிஸா இருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கை வந்து நேபாளில் நடக்க இருந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து ரீசெண்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has won third term as a prime minister of Canada? ஸோ தேர்ட் டைமா கனடாவோட பிரைம் மினிஸ்டரா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்றவர் தான் வந்து தேர்ட் டைமாவும் கனடாவோட பிரைம் மினிஸ்டரா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னா இந்தியன் ஆரிஜின் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல டோட்டலா மொத்தம் 17 பேர் வந்து இந்த எலெக்ஷன்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த எலெக்ஷன்ஸ்ல போட்டிட்டு டோட்டலா 17 இந்தியன் ஆரிஜின் பர்சன்ஸ் வந்து கனடால வின் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஜக்மித் சிங் அப்படின்றவரும் ஒருத்தர். ஓகேவா, ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி அங்க இருக்கு, அதோட லீடர் வந்து இவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நான் ஒயிட் பர்சனை வந்து இந்த பார்ட்டிக்கு லீடரா செட் பண்ணதும் இவரை தான் வந்து ஃபர்ஸ்டா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருமே இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, டோட்டலா 17 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஜக்மித் சிங் அப்படின்றவரும் ஒருத்தர். இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கிற நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட லீடர். போரிஸ் ஜான்சன் அப்படின்றவர் யாரு? யூகேவோட பிரைம் மினிஸ்டரா? ஓகே, நெக்ஸ்ட் இமானுவேல் மேக்ரோன் அப்படின்றவர் பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர். அண்ட் ஸ்டெஃபன் ஹார்பர் அப்படின்னு இருக்காரு இல்லையா, ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா, ஃபார்மர் பிஎம் ஆஃப் கனடா. இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்த அந்த போஸ்ட்ல இருந்தவர் வந்து ஸ்டெஃபன் ஹார்பர் அப்படின்றவர் தான். அதாவது 2006 to 2015 வரைக்கும் இருந்திருக்காரு. 2006 to
2015 வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் தான் இந்த ஸ்டெஃபன் ஹார்பர் அப்படின்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனடாவோட கேபிட்டல் என்னது? ஒட்டாவா அப்படின்றது. அண்ட் கனடாவோட கரன்சி வந்து கனடியன் டாலர். விச் கவர்மெண்ட் டு செட் அப் எலக்ட்ரானிக் பார்க்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் அந்த ஸ்டேட்ல எலக்ட்ரானிக் பார்க்க செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்து செட் பண்ண போறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பார்க் மூலியமா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிவி, அது மட்டும் இல்லாம மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய யூனிட்டை வந்து இந்த எலக்ட்ரானிக் பார்க்ல வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் பார்க்கை எங்க செட் பண்றாங்க அப்படின்னா நியர் ஜேவர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல. இந்த ஏர்போர்ட் இந்த பார்க்கை வந்து இந்த ஜேவர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் வந்து செட் பண்றாங்க. அது மட்டும் இந்த எலக்ட்ரானிக் பார்க் மட்டும்தான் இந்த உத்தரப்பிரதேஷ்ல செட் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டிவைஸ் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ மெடிக்கல் டிவைசஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கான பார்க்கையுமே எங்க செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நொய்டா அப்படின்ற பிளேஸ்ல வந்து செட் பண்றாங்க. ஸோ இந்த செட் பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி பார்க்ஸ், எலக்ட்ரானிக் பார்க்ஸா இருக்கட்டும் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் பார்க்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே தான் வரும். இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் யமுனா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது இங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஆக்ரா வரைக்குமே ஒரு 8 லேன்ஸ் ரோடு வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டிக்கு கீழே தான் வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. எலக்ட்ரிக் பார்க்ஸா இருக்கட்டும், இந்த மெடிக்கல் டிவைஸ் பார்க்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் லெதர் பார்க்கு, டாய் பார்க்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்க்ஸுமே வந்து அங்க கொண்டு வர்றாங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்ல தான் எலக்ட்ரானிக் பார்க்ஸ், மெடிக்கல் டிவைஸ் பார்க், டாய் பார்க் அண்ட் லெதர் பார்க், இந்த மாதிரி எல்லாமே வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வர்றாங்க. அண்ட் இந்த மெடிக்கல் டிவைஸ் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் நொய்டால தான் வந்து இதை செட் பண்றாங்க. மெடிக்கல் டிவைஸ் பார்க் வந்து கிரேட்டர் நொய்டா அண்ட் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ஜேவர் போர்ட்டுக்கு பக்கத்துல செட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து 50,000 crore வரைக்குமே வந்து இன்கம் வரும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீசென்ட்லி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் பீச்சஸ் ஹாவ் ரிசீவ்ட் தி இன்டர்நேஷனல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்? ரீசெண்டா இந்தியாவில் இருக்கிற எந்த பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கோவலம் தமிழ்நாடு அண்ட் இடன் புதுச்சேரி. ஸோ போத் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பீச்சை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா, அதோட என்விரான்மெண்டல் எல்லாமே வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. FEE இது வந்து ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன், இவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 33 கேட்டகரிஸ் வந்து இருக்கு. இந்த 33 கேட்டகரிஸை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ப்ளூ ஃபிளாக் அப்படின்ற அந்த லேபிளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து 4 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 4 பார்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன், என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று பாத்திங் வாட்டர் குவாலிட்டி ஒன்று, நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று, அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பீச் ஒன்று. ஓகேவா, ஸோ இந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. செகண்ட் என்ன சொன்ன அப்படின்னா பாத்திங் வாட்டர் குவாலிட்டி, வாட்டரோட குவாலிட்டியையும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுவாங்க. ஃபைனலா பார்த்தோம்னா கன்சர்வேஷன் அண்ட் செக்யூரிட்டி.
அந்த பீச் வந்து எவ்வளோ சேஃப் ஆனது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த 4 மெயின் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பீச்சை வந்து அவங்க ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்ற லேபிளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியால டோட்டலா 10 பீச்சஸ்க்கு வந்து இதோட சேர்த்து இந்த ரெண்டையுமே சேர்த்து 10 பீச்சுக்கு ப்ளூ ஃபிளாக் அப்படின்ற டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு 13 பீச்சை வந்து ப்ளூ ஃபிளாகா மாற்றணும், அந்த லேபிள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதில் 10 பீச்சுக்கு வந்து இந்த டேகை வாங்கி அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் 3 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த 2க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோவலம் தமிழ்நாடு அண்ட் இடன் புதுச்சேரி அப்படின்ற பீச்சுக்கு. இந்த சிவாஜிபூர் குஜராத் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பீச்சுக்கு வந்து ஆல்ரெடி ப்ளூ ஃபிளாக் லேபிள் வந்து கிடைச்சிருச்சு. Next question. World Rhino Day is observed on. So எந்த டேல வந்து வேர்ல்ட் ரெய்னோ டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 22ல தான் வந்து இதை அப்சர்வ் பண்றோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இது என்டேஞ்சர் ஸ்பைசிஸ்ல தான் இருக்கு. ஸோ அதோடைய அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொடுத்து அதை காப்பாத்துறதுக்காக தான் வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த நிலைமையில ஆக்சுவலா எந்த சுச்சுவேஷன் வரைக்குமே அது அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டோட்டலா இதுல இந்த ரெய்னோ டைப்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா 5 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒயிட் ரெய்னோ அண்ட் பிளாக் ரெய்னோ, கிரேட்டர் ஒன் ஹார்ன்ட் ரெய்னோ, அது மட்டும் இல்லாம சம்ராட்டன் அண்ட் ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த 5 டைப்ஸ் வந்து இருக்கு. இதுல இந்த கிரேட்டர் ஒன் ஹேண்ட் ரெய்னோ இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த ஒன் ஹேண்ட் ரெய்னோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதுக்காகவே அதை வேட்டையாடி நிறையவே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த செப்டம்பர் 22 வந்து வேர்ல்ட் ரெய்னோ டேவா செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் செப்டம்பர் 21 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? இன்டர்நேஷனல் பீஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் செப்டம்பர் 14 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேஷனல் ஹிந்தி திவாஸா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அண்ட் செப்டம்பர் 16 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு ஓசோன் ப்ரிவென்ஷன் டே. ஓகேவா? ஸோ என்னது? ஓசோன் ப்ரிவென்ஷன் டே. அண்ட் செப்டம்பர் 18 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? வேர்ல்டு பேம்பு டே தானே செப்டம்பர் 18. ஓகேவா? வேர்ல்டு பேம்பு டே. அண்ட் செப்டம்பர் 4 வந்து நேஷனல் ஹிந்தி டே, நேஷனல் ஹிந்தி திவாஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஹிந்தி டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து ஜனவரி 10 வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஹிந்தி டேவா செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who will inaugurate the first Himalayan Film Festival at Leh? ஸோ லேல வந்து ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனுராக் தாகூர் அப்படின்றவர் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அந்த போர்ட்ஃபோலியோக்கு கீழே தானே இவர் வருவார். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து லடாக்ல இருக்கிற இந்த ஹிமாலயன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து இனாகிரேட் பண்ணாரு. ஸோ இதுல வந்து ஷேர்ஷா இப்போ ரிலீஸ் ஆன ஃபிலிம் ஒன்று இருக்கு இல்லையா, ஃபிலிம் நேம் என்னது? ஷேர்ஷா. சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கார்கில் வார பேஸ் பண்ணினது தான் இந்த ஃபிலிம். ஸோ அதுல இருந்த ஒரு கேப்டன் விக்ரம் பத்ரா அப்படின்றவரை பத்தின ஃபிலிம் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த ஹிமாலயன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஓப்பனிங் ஃபிலிமா வந்து இந்த ஃபிலிமை ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஃபிலிமா வந்து அவங்க ஸ்கிரீன் பண்ணது இந்த ஷீர்ஷா அப்படின்ற ஃபிலிமை தான் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட சேர்த்து வேற என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மியூசிக் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இந்த 3 ஃபெஸ்டிவலுமே வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட சேர்த்தே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் மியூசிக்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற யூத்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, யூத்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணது. அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எல்லாமே இப்போ அந்த யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா லடாக், அதோட ட்ரெடிஷ்னலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான், எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனியன் டெரிட்டரியோட கல்ச்சராக இருக்கட்டும், ஃபுட் அண்ட் அவங்களுடைய மியூசிக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸில் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மன்சுக் மண்டாவியா யாரு?
இவருடைய போர்ட்ஃபோலியோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த் மினிஸ்டர் தானே, யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். தர்மேந்திர பிரதான் யாரு, எஜுகேஷன் மினிஸ்டர். ராஜ்நாத் சிங் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். அண்ட் கிரண் ரிஜிஜு யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். Next question. Who has bagged the prestigious Sahitya Academy Prize for Translation in Kannada Language 2020? ஓகேவா, இந்த சாகித்ய அகாடமி அவார்டு இருக்கு இல்லையா, ஸோ இது இந்தியாவில் கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் ஹானர், இந்தியாவில் இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எல்லா லாங்குவேஜஸையுமே வந்து பாதுகாக்கணும், அண்ட் அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கிற ரைட்டர்ஸையுமே ரெகக்னைஸ் பண்ணணும், ஹார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 2020 சாகித்ய அகாடமி அவார்டு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இவங்க கேட்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேஷன் இன் கன்னடா லாங்குவேஜ் அந்த கேட்டகரியில யாருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரங்கநாதா ராமச்சந்திர ராவ் அப்படின்றவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓம் நமோ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்து கன்னடால எழுதினாங்க. அந்த புக்கை வந்து இவர் தெலுங்குல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டை வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் வீரப்ப மொய்லி இருக்காரு இல்லையா, ஸோ இவருக்கு வந்து கன்னடா லாங்குவேஜ்ல இவர் எழுதின புக்குக்கு வந்து பாகுபலி அண்ட் திக் விஜய் சம்திங் அஹிம்சா திக் விஜய் அப்படின்ற புக்கை வந்து கன்னடால எழுதியிருக்காரு. அதுக்காக தான் வந்து இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நிக்லேஸ்வர் அப்படின்றவருக்கு வந்து தெலுங்குல வந்து தெலுங்கு லாங்குவேஜுக்கு இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அனாமிகா அப்படின்றவங்க வந்து ஹிந்தி லாங்குவேஜ்க்காக இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அருந்ததி சுப்பிரமணியம் அப்படின்றவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அவங்க எழுதின ஒரு பொயட்ரி கலெக்ஷன்ஸ்க்காக இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வீரப்ப மொய்லி அப்படின்றவர் கன்னடால எழுதின ஒரு நாவலுக்காக வாங்கியிருக்காரு. நிக்லேஸ்வர் அப்படின்றவங்க தெலுங்குல அவங்க எழுதின நாவல்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் அனாமிகா வந்து ஃபார் ஹிந்தி லாங்குவேஜ். அண்ட் அருந்ததி சுப்பிரமணியம் அப்படின்றவங்க வந்து இங்கிலீஷ்ல அவங்க எழுதின ஒரு பொயட்ரி கலெக்ஷன்ஸ்க்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா சாகித்ய அகாடமி அவார்டு வந்து இந்த இயர் 20 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாகித்ய அகாடமி அவார்டை வந்து 1955 இருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் லாங்குவேஜையுமே ஹானர் பண்றதுக்காக தான் இந்த அவார்டு வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following nations got full membership in SCO? SCO அப்படின்றது என்ன, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனா. ஸோ இதுல வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங் அண்ட் சைனால இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இன்னொரு கண்ட்ரியையும் ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்குமா எஸ்சிஓல. டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, 8 கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ எந்த கண்ட்ரியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் அப்படின்ற கண்ட்ரியை தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி இருந்தது. 2001 தான் வந்து உஸ்பெகிஸ்தானை ஜாயின் பண்ணி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 2017 தான் வந்து யாரு நம்மளுடைய இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. 2017 இருந்து இதுல 8 கண்ட்ரிஸ் இருந்தது. இப்போ 2021 வந்து அவங்க ஈரானை ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா எஸ்சிஓல இன்னும் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னா 9 கண்ட்ரிஸ் வந்து இருக்கும். ஈரானோட கேபிட்டல் என்னது, டெஹ்ரான். அண்ட் அதோட கரன்சி வந்து ரியல் அப்படின்றது தான் ஈரானோட கரன்சி. ஓகேவா, ஸோ எஸ்சிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங் அண்ட் சைனால இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ADP forecast India's GDP growth rate for fiscal 2021 to 2022. ஸோ இந்த இயருக்கான ஜிடிபி growth ரேட்டை வந்து ஏடிபி இருக்காங்க இல்லையா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், எவ்வளோ அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய ஆர்பிஐயும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, IMF, வேர்ல்ட் பேங்க்
அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவில் இருக்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கான ஜிடிபி growth ரேட்டை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இயருக்கான ஜிடிபி growth ரேட்டை ஏடிபி வந்து எவ்வளோ, இந்தியாக்கான ஜிடிபி growth ரேட்டை வந்து ஏடிபி எவ்வளோ எவ்வளோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, ஆர்பிஐ அண்ட் ஐஎம்எஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.5% வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எஸ்என்பி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி growth 9.8% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ, ஐஎம்எஃப் அண்ட் ஃபிட்ச், ஸோ ஃபிட்சுமே வந்து 9.5 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோடிஸ் இருக்கு இல்லையா, மோடிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு 9.3 வந்து 9.3% வந்து இந்தியாவோட ஜிடிபி growth இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட ஜிடிபி growth ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். TransUnion Civil Limited, formerly known as a Credit Information Bureau India Limited, was established in 2000. It was created under the recommendation of, ஓகேவா? ஸோ இந்த TransUnion Civil Limited இருக்கு இல்லையா, இது 2000ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது யாருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து செப்டம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். We will meet in another session. Thank you.